ஐம் டாக்டர் ஸ்ரீமதி. ப்ராப்ளம்ஸ் இன் பிரெஸ்ட் ஃபீடிங்கிற டாப்பிக்கில் முதல்ல தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முதல்ல பொறுமை ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு 2 days வந்து குழந்தைங்களால அந்த தாய்ப்பாலை உறிஞ்சி கொடுக்கறது, சில குழந்தைங்க தான் லேட்ச் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அந்த லேட்ச் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா நம்ம அதை பொறுமையாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து லேட்ச் பண்ண வச்சு பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணணும். அதுங்க லேட்ச் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருந்து ஃபஸ்ட்டு 2 days கொஞ்சம் செக்ரீஷன்ஸ்லாம் கம்மியாக இருந்தால் உடனே தாய்ப்பால் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. தாய்ப்பால் அந்த குழந்தைங்களால சரியாக குடிக்க முடியலன்னா அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுங்களுக்கு ஸ்பூன்ல அந்த மாதிரி கொடுத்து பழகிட்டு அப்புறம் அதுங்க நல்லா லேட்ச் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி இன் லேட்சிங் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து எப்போ நீங்க தாய்ப்பால் கொடுத்தாலும் உட்கார்ந்து பால் கொடுங்க, படுத்துட்டு பால் கொடுக்க வேண்டாம். படுத்துட்டு பால் கொடுக்குற சமயத்துல சில சமயம் குழந்தைங்களுக்கு ஆஸ்பிரேஷன் ஆகலாம், மிடில் இயர்க்குள்ள இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரலாம். அதனால தாய்ப்பால் கொடுக்கறதுல பொசிஷன்ல வந்து எப்பவும் உட்கார்ந்து பால் கொடுங்க. அப்புறம் பால் வந்து சில பேருக்கு நிறைய எக்ஸஸாக வந்து குழந்தை அதனால குடிக்க முடியாமல் போனால் பிரெஸ்ட் ஆப்சிஸ் ஃபார்மேஷன்லாம் ஏற்படலாம். அந்த மாதிரி இல்லாமல் பால் கட்டினா மாதிரி இருந்ததுன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த கட்டியாட்டம் இருக்கிற இடத்துல கையால் மசாஜ் பண்ணி அதை சரிப்படுத்திட்டீங்கன்னாக்கா பிரெஸ்ட் ஃபீடிங்னால எக்ஸஸ்னால இருக்கிறதுனால ஆப்சிஸ் ஃபார்மேஷனை நம்மளால தடுக்க முடியும். அப்படி பால் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு உண்டான சில ஹெர்பல் மெடிசன்ஸு இல்லை அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்களும் லிக்விட் நிறைய எடுத்து நீங்களும் மில்க் இன்டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அந்த பால் வந்து அளவு வந்து பத்தும்படியாக இருக்கும். ஒரு குழந்தை வந்து வெயிட் கெயின் ஆனாலும் யூரின் அவுட்புட் நல்லா இருந்தாலும் அதுக்கு பால் பத்துதுன்னு தான் அர்த்தம். குழந்தை அழுகிறதுனால பால் பத்தலை அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வரக்கூடாது. சில சமயம் நிஜமாவே பால் பத்தாம குழந்தையோட வெயிட் கெயின் அடிக்குவட்டா இல்லைன்னா சப்ளிமெண்ட் பண்ண சொல்லி உங்க டாக்டருங்களே பரிந்துரைக்கலாம். அந்த டயத்துல நீங்க எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலும் தயவு செய்து ஸ்பூன்ல இல்ல சங்குல கொடுங்க. பாட்டில் ஃபீடிங் மாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. பாட்டில் ஃபீடிங் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா குழந்தைக்கு வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன்ங்கிற மாதிரி ஏற்பட்டு அது அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங்கே குடிக்காம மறுத்துடலாம். அதனால இதெல்லாம் தான் பிரெஸ்ட் ஃபீடிங் போது ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். அதை வந்து நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒரு டிராப் தண்ணி கூட குழந்தைக்கு கொடுக்காம தாய்ப்பாலே கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் சொன்ன மாதிரி அதோட வளர்ச்சி, அதனோட வெயிட் கெயின், அதனோட மெச்சூரிட்டி, இம்யூனிட்டி எல்லாமே நல்லா இருக்கும்.